எளிமீன் விளிமீன் குறிசார் மர ஏராளமீன் சுவாமி விவேகானந்தர். இன்றைக்கி திருப்பூர் மாவட்டம் காய்கறி விலை நிலவரங்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி தட்டைப்பயிரும் பார்த்தீங்கன்னா இந்த தட்டைப்பயிர் 400 சொன்னாங்க ஐயா, 400 1 kg. ஒருத்தவங்க இங்கிலீஷில் சொல்ல சொன்னாங்க, அதனால நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காங்க யாரும். இது வந்து 250 சொன்னாங்க, 250. எடை கேட்க சொன்னீங்க, முடிஞ்ச வரைக்கும் எடை கேட்குறேன். ஏன்னா அவங்களும் சிலவங்க சொல்லுவாங்க, சிலவங்க சொல்ல மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் எடை கேட்டு சொல்கிறேன். நான் அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்கன்னா சொல்ல மாட்டாங்க, பிஸி இல்லாட்டி கண்டிப்பாக சொல்லுவாங்க. அண்ணன் வந்து பீட்ரூட் விற்றாங்க, 500 சொன்னாங்க, 35 கிலோ இருக்குன்னு சொன்னாங்க. 35 kg 500 rupees 1 bag. கொத்தமல்லின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு 10 ரூபா. பின்னாடி ஐயா வச்சுருந்தாங்க கொத்தமல்லி, 10 ரூபா தான் ஒரு கட்டு, அருமையான கட்டு. இன்றைக்கி பச்சை மிளகா எவ்வளோன்னு கேட்டேன். 900 ரூபா விற்கிறது தம்பி, 800 ரூபானாலும் கொடுத்துடலாம், 800 ரேட்டு போனாலும் கொடுத்துடலாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 800 to 900 பச்சை மிளகா க்ரீன் சில்லி. இன்றைக்கி பீக்கங்கான்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபா. நல்ல பீக்கங்கா, டாப் பீக்கங்கா 200 ரூபா வரைக்கும் போகுது பீக்கங்கா. இது வந்து 100 ரூபா, டிப்பர் 100 rupees. பாவக்கான்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபா 500 ரூபா சொன்னாங்க அண்ணே. 500 400 500 400. இது வந்து 250 ரூபா. சுரக்காய் வந்து 250 ரூபா, 250. புடலங்கான்னு பார்த்தீங்கன்னா 350 ரூபா வரைக்கும் போகுது, 350. 300 ரூபா 350 ரூபா. இது வந்து 500 ரூபா சொன்னாங்க, 500. இது வந்து 800 ரூபா சொன்னாங்க, 800. 60 கிலோ இருக்குன்னு சொன்னாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 60 50 55 60 கிலோ பக்கம் வந்துடும். ஆனால் அந்த அண்ணன் எனக்கு சொன்னது வந்து 60 கிலோ இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து 30 ரூபா சொன்னாங்க, 1 kg 30 rupees. இது வந்து 25 ரூபா சொன்னாங்க. ஒரு மூட்டையாக எடுத்தோம்னா 25 ரூபா, 25 rupees 1 kg. கொத்தவரங்காய் வந்துருந்துச்சு, ஒரு அம்மா வாங்கியிருந்தாங்க, விலை கேட்டே மறந்துட்டேன் அது. இது வந்து 150 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க, 150. கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு, 150 ரூபா. இது வந்து 250 ரூபாலேருந்து 300 ரூபா டாப். நல்ல காயாக வாங்கலாம், 50 ரூபா முன்ன பின்ன வரும். ஆனால் 250 ரூபாலேருந்து 300 ரூபா நல்ல காய். கொஞ்சம் நல்ல டாப்பாக இருக்கிறது 350 கொடுப்போம், அதுக்கு மேலே போகல இன்றைக்கி காய். புடலங்காய் 350 தான் டாப் விலை. 350, 250 to 350. முள்ளங்கி 400 ரூபா, அப்படியே ஒரு சாக்கு 400. கத்திரிக்காய் 300 ரூபா. இந்த கத்திரிக்காய் வரி கத்திரிக்காய் 300 ரூபா, 300. இது வந்து 400 ரூபா சொன்னாங்க அண்ணே, 400 1 bag, 400 1 bag. இதுவும் 400 ரூபா தான், 1 bag 400. அப்படியே ஒரு சாக்கு 400 ரூபா, 1 bag 400 rupees. விலை சொல்கிற அனைத்து அண்ணன்களுக்கும் நன்றி, விவசாயிகளுக்கும் நன்றி, வியாபாரிகளுக்கும் நன்றி, அப்புறம் நடத்துகிற மாநகராட்சிக்கு நன்றி, காவல்துறை அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். பார்க்குற உங்களுக்கும் நன்றி, சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இது வந்து 200 ரூபா சொன்னாங்க, 200. வெங்காயம் 700 ரூபா. அப்படியே ஒரு பை வந்து 700 ரூபா, 700. இது வந்து 500 ரூபா. ஐயா விற்கிறது வந்து இந்த பை வந்து 500 ரூபா. இது வந்து 400 ரூபா. அண்ணே விற்றுட்டு இருந்தாங்க 400 ரூபா, 400.
இது வந்து 300 சொன்னாங்க கீழே கொட்டியிருக்கிறது. இது வந்து 500 550 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு தம்பின்னு சொன்னாங்க. சொரக்கான்னு பார்த்தீங்கன்னா 300 250 200 டாப் சொரக்கா 3 வெரைட்டி வச்சுருந்தாங்க. நல்லது 300 இன்றைக்கி டாப்பில் ஓரளவுக்கு 300 நல்ல காயாக போயிருந்துச்சு. 250 நல்ல காயாக இருந்துச்சு. 200 நல்ல பிஞ்சு காயாக இருந்துச்சு. இது வந்து 200 அப்படியே. இது 200 சொன்னாங்க. இது வந்து 300. $300 இந்த டிப்பர். இது 150. தக்காளி 400 சொன்னாங்க. 400 30 kg. இது வந்து 600 சொன்னாங்க. 600. $600 போச்சு. பூசணிக்காய் நம்ம டிஸ்ட்ரிக் உடைப்பாங்களே பூசணிக்காய், அது $600. இந்த காலிஃப்ளவர் வந்து 22 காய் இருக்குது தம்பி. $600 சொன்னாங்க. 600 22 பீஸ். இன்றைக்கி ஒரு தக்காளி மார்க்கெட்டுக்கு வந்திருந்தேன். இந்த தக்காளி மார்க்கெட் வந்து நான் வேலைக்கு போகிறனால இங்கே வந்து 12 மணி 11 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. நான் அதனால் இங்கே வரவே மாட்டேன் பெரும்பாலும். சரி இன்றைக்கி லீவ் நாள்னால சும்மா ஃப்ரீயாக தானே இருக்க, வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்குள்ள கொஞ்சம் ஏலம்லாம் முடிஞ்சிருந்துச்சு தக்காளி மார்க்கெட்டு. இந்த தக்காளி மார்க்கெட் ஏன்னா வரவே மாட்டேன், ஏன்னா வரவே முடியாது. ஏன்னா அங்கே எடுக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும். 12 மணி 11 மணி 11,500 அங்கே எடுக்கிறதுக்கு முடிச்சிருக்கேன் காய்கறி விலையே. அதனால் தக்காளி மார்க்கெட் பெரும்பாலும் வரமாட்டேன். தக்காளி இன்றைக்கி ஒரு அம்மா எடுத்திருந்தாங்க. எவ்வளோம்மா போயிடுச்சு அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க $250 தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஒரு பெருவெட்டு காய் எடுத்துருந்தாங்க அந்த அம்மா. $250 நான் எடுத்த காய் தம்பி. ஒரு 10 டிப்பர் அந்த அம்மா எடுத்திருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து தக்காளி ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. தக்காளி அதிகமாகவும் இருந்துச்சு. இந்த முட்டைக்கோசுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இந்த சைடு வர்றேன். இந்த வந்து $1000 சொன்னாங்க முட்டைக்கோசு. இது வந்து $800 தம்பி. இது வந்து $1000 தம்பி. 2 ஐட்டம் இருக்குது தம்பி, எல்லாம் விற்றுருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம போகிறக்குள்ளே இங்கே பாதி வியாபாரம் அண்ணன் முடிச்சிருந்தாங்க. நம்ம விலை மட்டும் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டு வந்தாச்சு. இந்த தக்காளி வந்து ஒரு அண்ணே அங்கனே பக்கத்துலேயே வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. எவ்வளோண்ணேன்னு கேட்டேன். $100 தம்பி எடுத்துக்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வெங்காயம்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் $43, இது $42, இது 42, இது 41, அது 38, அங்கிட்ட 36 அந்த மாதிரி வெங்காயம் இருந்துச்சு. பூண்டு வந்து விலை கேட்கலான்னு பார்த்தேன். விலை இது வந்து ஸ்டோரேஜ் ரூம் தம்பி, இங்கே விலையெல்லாம் தெரியாது, நீ முன்னாடி கடையில் தான் கேட்கணும்னு சொல்லிட்டாங்க. கடையில் போனால் ரொம்ப அந்த கடை பிஸியாக தான் இருக்கும். அதனால் அங்கே போய் விலையெல்லாம் கேட்க முடியாதுன்னு வந்துட்டேன். நானும் முடிஞ்சால் அந்த அண்ணன் அனுமதி கொடுத்தா இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு விலை கேட்டு சொல்கிறேன். ஏன்னா பெரிய கடையினால் அனுமதி வாங்கணும் ஃபஸ்ட்டு. அங்கே தட்டைப்பேர் இது வந்து ஐயா $350 சொன்னாங்க. இதுதான் அந்த தக்காளி மார்க்கெட். தக்காளி கடல், அதாவது நிறைய வண்டி வருது தக்காளி. இந்த கடையில் ஒரு என்ன ஒரு இதுனா, எப்போ ஃபோட்டோ எடுக்க போனாலும் தம்பி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடி போகிறப்பெல்லாம் அனைவருக்கும் நன்றி. சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஏதாவது கூட குறைச்ச சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. சரியான விலையை தான் என்னை பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அவங்க சொல்கிறத நான் சொல்கிறேன்.